மகாத்மா காந்தியவருடைய பிறந்தநாளையொட்டி இந்த கருத்தரங்கத்திற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் பீட்டர் எஸ் அல்போன்ஸ் அவர்களை, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் நம்முடைய பொதுச் செயலாளர் திரு டி செல்வம் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைத்து கொண்டு உரையாற்றி சென்றிருக்கின்ற அன்பு சகோதரர் ராமோகன் அவர்களை, திராவிட கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் தோழர் அருள்மொழி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் விஜயன் அவர்களை, திரு வாசு அவர்களை, தென்சென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் திரு முத்தழகன் அவர்களை, நம்முடைய அருமை அண்ணன் இதயதுல்லா அவர்களை, பூங்கோழினி அவர்களை, இமயக்கண்ணன் அவர்களை, லக்ஷ்மி அவர்களை, அண்ணம் அவர்களை, சுமதி என்பரசு அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு அண்ணன் ஜோதி அவர்களை, மாமன்ற உறுப்பினர் திலகர் அவர்களை, திரு அசோகன் அவர்கள், நபீல் அவர்களை, சேவாதளத்தின் தலைவர் அன்பு சகோதரர் விஜயன் அவர்களை, புத்தன் அவர்களை, பாஸ்கர் அவர்களை, திரு சூளை ராமலிங்கம் அவர்களை, திரு ஜெயகணேஷ் அவர்களை, கேடிஎல் அவர்களை, உங்களுடைய எல்லோர் பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு இன்று மகாத்மா காந்தியவருடைய பிறந்த நாள். நாடு முழுவதும் உலகம் முழுவதும் மகாத்மா காந்தி அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். முதல் உலக வரலாற்றில் உலகத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பியவர் மகாத்மா காந்தியடிகள். எந்தவித ஆயுதமும் இல்லாமல் அறவழியில், அகிம்சை வழியில் ஒரு நாட்டை சுதந்திரம் அடைய செய்யும் என்று சொன்ன மாபெரும் தலைவர் மகாத்மா காந்தியடிகள். அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியடிகள் எல்லோரும் நினைத்தார்கள், அறவழியில் போராடி ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு சுதந்திரம் பெற்ற மகாத்மா காந்தியடிகள் தான் இந்த தேசத்துடைய அதிபர் ஆவார் என்று எல்லோரும் எழுதும் பொழுது, இந்த நாடு சுதந்திரம் அடையும் போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக பதவியேற்கும் பொழுது அவர் தலைநகரத்திலே இல்லை. எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், இந்த தேசத்தில் சுதந்திர காற்றை நாம் இன்று முதல் சுவாசிக்கப் போகிறோம், நாடு விடுதலை அடைந்து விட்டது, ஜவஹர்லால் நேரு அவர்களை பிரதமர் என்று அறிவித்திருக்கிறார்கள். பிரதமராக பொறுப்பெடுக்கும் போது தேசத்தந்தை எங்கே இருக்கிறார் என்று எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்புகள் ஏற்படுத்திய கலவரத்தினால் நவகாலியில் ஒரு இஸ்லாமியர் சகோதரர் வீட்டு மொட்டை மாடியில் அங்கே அமைதியாக அமர்ந்திருக்கிறார். எல்லோரும் சொல்லுகிறார்கள், நாடு சுதந்திரம் அடைந்துவிட்டதே, நீங்கள் டெல்லிக்கு செல்லவில்லையா, உங்களுடைய பிரதமர் பதவி இருக்கிறாரே என்று நீங்கள் ஏதாவது ஒரு செய்தி சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் நவகாலி பகுதியில் கல்கட்டாவில் ஒரு மிகப்பெரிய ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நாடு சுதந்திர விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அப்பொழுது பத்திரிகையாளர் சொல்லுகிறார், எனக்கு மொழி தெரியவில்லை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படி என்று மௌனம் காக்கிறார். ஆனால் நாடு விடுதலை அடைந்து எவ்வளவோ பெரிய தியாகிகள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், சிறைவாசம் அடைந்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேருவிலும் 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தவர். எப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர்கள், பாரட்லா படித்தவர்கள் எல்லாம் சிறையில் வாடி தன்னையே தியாகிகளாக ஆக்கி கொண்டு மறைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடு விடுதலை அடையும் பொழுது மகாத்மா காந்தியுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை அவருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு கிணத்த இதயத்தோடு அதை படிக்க தோன்றுகிறது. இப்படி ஒரு மனிதர் இந்த தேசத்தில் இருந்திருக்கிறாரு, அவரை போய் கொலை செய்வதற்கு யாராவது முயற்சிப்பார்களா? அவரை ஊதுனா கீழே விழுந்துடுவார், தள்ளி விட்டா கீழே விழுந்து இறந்து போயிடுவார். நரம்பும் எலும்புமாக இருந்த ஒரு மனிதரை துப்பாக்கியிலிருந்து ஒருவன் சுடுகிறான் என்றால், இங்கே நம்முடைய வழக்கறிஞர் அன்பு சகோதரி அருள்மொழி அவர்கள் சொன்னது போல அவன் அதை செய்யவில்லை, அவனை செய்ய வைத்திருக்கிறது ஒரு சித்தாந்தம். சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த மனிதன் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது. இந்த மனிதன் ராம் என்று சொன்னாலும், ராமர் பக்தர் இருந்தாலும், ஆனால் ராமருடைய பக்தராக இருந்து கொண்டு நீ எல்லோரையும் எப்படி நேசிக்க முடியும்? ராமருடைய பக்தராக இருந்தால் நீ ஒரே இந்துக்களுக்கான நாடுகளாக இதை நீ
பிரகடனப்படுத்தியிருக்க வேண்டும். இந்துக்களுக்கான மகாத்மா காந்தியடிகளாக இருந்திருக்க வேண்டும். நீ எல்லா மக்களுக்குமான தலைவராக விரும்புகிறாய் என்றால் இந்த தேசத்தில் உன்னை வாழ விட மாட்டோம், கொலை செய்வோம். அதுதான் செய்தி. சாக்ரட்டிஸ்க்கு விஷம் கொடுத்தவன் சொன்ன மாதிரி அவன் அந்த ஜெயில் வார்டனாக இருந்திருப்பான். அவன் போய்ட்டு விஷத்தை குடுறான்றாங்க. இங்கே தூக்கில் போடுறாங்க. எல்லாரையும் நிறைய பார்க்கணும். தூக்கில் போடுறான்னா உச்ச நீதிமன்றத்திலிருந்து எல்லா ஆணையும் பிறப்பித்து எங்கேருந்தோ ஒரு செய்தி வருது, அவன் தூக்கு கையில் எடுத்து மாற்றான், கீழே தள்ளி விடும். ஆனால் அப்படி கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஒரு இயக்கம் இந்த தேசத்தில் இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறது. 2 விஷயம்தான். ஆர்எஸ்எஸும் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்லை, திராவிட கழகமும் தேர்தலில் பார்ட்டிசிபேட். 2 இயக்கங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவர்கள் பிற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள், திராவிட கழகம் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள். எல்லோரும் சமம் என்று திராவிட கழகம் யோசிக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் சமம் இல்லை. இது இந்து ராஷ்டிரம், இந்துக்களுக்கான நாடு, சிறுபான்மை மக்கள்லாம் இந்த தேசத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஒரு இயக்கம் சிந்திக்கிறது. 2 இயக்கங்களுக்கு உள்ள சித்தாந்தம் தான். ஆனால் இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் தபால் தலை வெளியிடுறாரு, கமாம்பரேட் காயின் வெளியிடுறாரு. என்ன சொல்ல வராரு இந்த தேசத்துக்கு செய்தி? அவர் இதுதான் முக்கியமான விஷயம். என்ன சொல்ல வராரு? ஆதாரபூர்வமாக சொன்னாங்க, கோபால் கோட்ஸே ஃப்ரண்ட் லைனில், நாங்கள் ஆர்எஸ்எஸ், என்னுடைய சகோதரன் நாதராம் கோட்ஸே ஆர்எஸ்எஸ், நாங்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர். நீங்கள் தொலைக்காட்சியில் வந்து வாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிறதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அடித்து சொல்லுவானுங்க, பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தம் இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கும் நாதராம் கோட்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, நாங்கள் ஜனநாயகவாதிகள். ஒருத்தன் சொல்கிறான், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே ஆர்எஸ்எஸ் தான். இதெல்லாம் கேட்குறாங்க. இன்னைக்கு எப்படி சோசியல் மீடியாவில் ஒரு 2-3 நாளாக கரூர் சம்பவம் உலாவிட்டு இருக்கோ, உண்மையை பொய்யாக்குவது, பொய்யை உண்மையாக்குவது. எவ்வளவு காலம் அந்த மக்களை ஏமாத போகிறாங்க, எவ்வளவு காலம் அவங்களால ஏமாத முடியும்னு தெரியாது. நான் 3-4 நாட்களாக கரூர்லேருந்து அங்கே பணியாற்றிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கொடூரமான ஒரு மறைமுகமான வேலைகள் அங்கே நடந்தது. திட்டமிட்ட சதி. ஆனால் செய்தவர்கள் வேற மாதிரி இருக்கிறாங்க. அதை காப்பாற்ற சென்றவர்களுக்கு இன்னைக்கு பழி பாவங்கள் எல்லாம் பூசலாமான்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த பழி பாவத்தை பூசலாம் தமிழ்நாட்டுக்காரங்க டெல்லியிலேருந்து வரான். அதுக்கு நிறைய கிளாம்பர், நிறைய மேக்கப்லாம் போடுறாங்க. நீங்கள் போய் இப்படி பேசுங்க, திரை கதை வசனம். நாங்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருக்கோம். யமாமல்லி வராங்க, அனுராக் தாக்கூர் வராரு, எல்லோரும் வராங்க. அந்த ஏர்போர்ட் லவுஞ்சில் 3 மணி நேரம் கூட்டம். எதுக்கு 3 மணி நேரம் கூட்டம்? திரை கதை வசனம்லாம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயே எழுதி முடிச்சாச்சு. இங்கே போய் பார்க்கணும், நீங்கள் இதை கேட்கணும். நம்ம அம்மா சொன்ன மாதிரி டிரான்ஸ்லேட்டர் எப்படிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். நீங்கள் பத்திரிகையாளர்கிட்ட இந்த அரசை குற்றம் சொல்லணும், குறை சொல்லணும். எதுக்கு அங்கிருந்து வந்த அண்ணாமலை விட சொல்லிட்டு போயிருப்பாரு, இந்த அரசு தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு. அப்படி இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழல் இந்த நாடு இருக்கு. ரொம்ப அபாயகரமாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் அப்படிலாம் இல்லை. இப்போ பீகாரில் நடக்குதுன்னா துணிச்சலாக செஞ்சுட்டு எவ்வளவு துணிச்சலாக அந்த வாக்குகளை 75 லட்சம் வாக்குகளை எடுத்துட்டான். நீ ஏன்டா எடுத்த அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறான்? பீகார் நாங்கள் பாட்னாக்கு போயிட்டு இருக்கும்போது இவர்களெல்லாம் இந்த மண்ணில் இல்லை, இவங்கெல்லாம் போய் எவ்வளோ காலம் ஆகுது, சில பேர் வந்து இந்த மண்ணுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இவங்கெல்லாம் அந்த பங்களாதேஷில் இருந்தும் பக்கத்து நாடுகள்லேருந்து பிழைக்க வந்தவர்கள், அவங்களுக்கு எப்படி ஓட்டுரிமை கொடுக்கறதுன்னு என்ன பேசுகிறான்? அடுத்தது, பீகாரி மக்களே புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மண்ணின் மைந்தர்கள். வேறு ஒரு தேசத்தில் வந்தவனுக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாக்குரிமை கேட்கிறார். இது நியாயமான்றான். எப்படி அப்பட்டமா ஒரு உண்மைக்கு புறமா பேசி கலவரத்தை தூண்ட முடியுமோ அந்த பேச்சு அப்படிதான் அமைஞ்சது. இதை தான் பேசுறான். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பீகாரின்னு அங்கே வேலை பார்க்குறாங்க, கொளுத்து வேலை பார்க்குறான், விவசாயம் பார்க்குறான், ஹோட்டலில் வேலை பார்க்குறான். எல்லா இடத்துல பீகாரிகள் வட மாநிலத்தை சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இவன் 6 மாதம் பொறுத்த 1 வருஷம் பொறுத்த வீட்டுக்கு போகிறான். இவன் பீகாரி இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு உதாரணம் சொன்னார் சிதம்பரம் சார். நான் வருஷத்தில் பாதி நாள் டெல்லியில் இருக்கேன். எவனாவது வந்து நீ டெல்லியிலேயே இருக்கு, அவனுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுன்னு கேட்க முடியுமான்னு கேட்டார். அதனால திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் நாக்பூரில் அந்த தலைமையிடத்தில் உட்காந்து இந்த தேசத்துக்கு எதிரான சிந்தனைகள்,
இந்த தேசத்திற்கு எதிரான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குறாங்க. இங்கே ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலையில் இந்த நாடு இருக்கிறது. ஆகவே காங்கிரஸ்காரருக்கு தான் அந்த பொறுப்புணர்வும் அந்த கடமையும் எல்லாம் இருக்கணும்ன்றத இங்கே வெளிப்படையாக நம்முடைய அருள்மொழி அவர்கள் சொன்னாங்க. யாருக்கு அந்த கடமையும் பொறுப்பும் இருக்கணும், நமக்கு இருக்கணும். மகாத்மா காந்தியடிகள்கிட்ட போய் கடைசியாக கேட்குறாங்க, நீங்கள் யாரைக்குறைய 10 நாளாக வாயை திறக்கல, ஏதாவது பேசுங்க, நீங்கள் பேசவே மாட்டேங்க, மொழி தெரியலன்றீங்க, காது கேட்கலன்றீங்க, சொல்லுங்கன்னு ரொம்ப நடந்த எதிர சொல்ற ஒரே ஒரு செய்தி தான் சொன்னார். ஐ வாண்ட் யூ வைப் எவரி டியர் ஃப்ரம் எவரி ஐஸ். ஒரு மனிதனுடைய கண்ணீரையும் துடைக்கின்ற சுதந்திரமாக இந்த சுதந்திரம் இருக்கணும்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கா? இன்னைக்கு அப்படி இருக்கா நம்ம தேசம்? ஜிஎஸ்டி கொண்டு வராத, நாங்கள் கொண்டு வந்த ஜிஎஸ்டி 18 விழுக்காடு, நீ 40 விழுக்காடுன்ற. ஐசியூவில் உயிருக்கு போராடி போகிறவங்களுக்கு ஜிஎஸ்டி போடுறது நியாயமா? மாற்றுத்திறனாளிகளுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது உபகரணம்னா அதுக்கு ஜிஎஸ்டி போடுற. பெண்கள் பயன்படுத்தும் சில இதுகளுக்கு ஜிஎஸ்டி போடுறன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், உலக நாடுகளெல்லாம் 40 விழுக்காடை அவங்க எதிர்கொள்ளலையா? யூரோப்பில் இல்லையா? அமெரிக்காவில் இல்லைன்னா. இப்போ உலக ஆய்வறிஞர்கள்லாம் சொன்னாங்க, இந்தியா பொருளாதாரம் அடி பாதாளத்துக்கு போனது காரணம் என்னன்னா, இந்த இந்தியாவில் உள்ள மக்களுக்கு சேமிப்பு குறைஞ்சி போச்சு, சேமிப்பே இல்லை. ஒரு பக்கம் கடன் ஏறி போச்சு. ஆகையால் இந்திய தேசத்தின் பொருளாதாரம் அடி பாதாளத்துக்கு போனதுக்கு காரணம் ஜிஎஸ்டி 40 விழுக்காடுங்க. உடனே இவருக்கு முழிச்சுட்டார். ஓஹோ, இன்னும் ரொம்ப மோசமாக போயிடுமோ, அப்போ ஜிஎஸ்டியை குறைங்க. 8 ஆண்டுகளாக இந்த மக்களை துன்புறுத்தி வருத்தி எடுத்து துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்கிய மோடி அரசு இது வரைக்கும் ஒரு வருத்தத்தை கூட தெரிவிக்குது. இதுவும் யாருடைய சித்தாந்தம் யாரும் திட்டம்னா நாக்பூரில் இருந்து வகுத்து கொடுக்குறது தான். துணிச்சலாக செய்ய பார்த்துக்கணும். நமக்கு தான் இருக்குது, மிஷனில் கையை வைப்போம், இல்லைன்னா வாக்குகளை எடுத்துருவோம். உலகத்தில் எந்த நாட்டிலேயே இல்லாத ஒரு அறிவுபூர்வமான ஒரு என்ன சொல்றது திருட்டு. எல்லாம் இன்டெலெக்சுவலாக எதுக்கு பயன்படுத்துவான், கண்டுபிடிக்க பயன்படுத்துவான். ஆனால் நேர் எதிரான கண்டுபிடிப்புகள் பிடிக்கிறது, எப்படி மிஷினில் கையை வைக்கிறது, எப்படி வாக்குகளை திருடுறது. மகாதேவபுரான்னு கர்நாடகாவில் ஒரு தொகுதி, 6 தொகுதியில் 5 தொகுதியில் லீடில் வர்றாரு நம்முடைய வேட்பாளர். ஒரு தொகுதியில் 1,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க எடுக்கிறாங்கன்னா இது எப்படி சாத்தியம்? நம்ம ஆர்மியிலலாம் போய் போர்லெஸ் பண்ணணும் சொல்லுவாங்க, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குவாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா துல்லியமாக தாக்குறது. இவங்க துல்லியமாக வேலை பார்க்குறாங்க தேசத்துக்கு எதிராக. இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த கடமை இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும் எல்லா மக்களுக்குமான அரசாக இருப்பதற்கும் எல்லா மக்களுக்குமான கட்சியாக இருப்பதற்கும் பொறுப்பு யார் ஏற்க போகிறாங்க? இதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பேசி வருகிறார். ஆகவே மகாத்மா காந்தியையே கொல்ல துணிந்த பாதகர்கள் நீங்களும் நாங்களும் இந்த தேசத்தில் உள்ள மக்களும் எம்மாத்திரம். அவர்களுக்கு தேவை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள், எதை வேண்டுமானால் விளம்பரத்துக்காக செய்வான், ஆட்சி பிடிக்கிறதுக்கு செய்வாங்க. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அண்ணன் பீட்டர் அன்போல் சொன்னது போல, தோழர் அருள்மொழி சொன்னது போல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான இயக்கமாக காங்கிரஸ் பெயர் இயக்கம் மகாத்மா காந்தி பிறந்த நாளை நாம் பிரகடனப்படுத்த வேண்டும், உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு அருமையான உரையை, யாருக்கும் தெரியாத பல செய்திகளை எங்களிடம் பகிர்ந்து கொண்ட நம்முடைய வழக்கறிஞர் என் அன்பு சகோதரி அருள்மொழி அவர்களுக்கும், இதை ஏற்பாடு செய்த அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ், ராம்மோகன், திரு செல்வம், அருள்பத்தையா, அண்ணன் விஜயன், நம்முடைய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் முத்தழகன், அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை வாழ்த்தியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.